சரி 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 யாரு இது சட்டை? மாமா புதுசு. உன் பேர் என்ன? கண்ணாயிரம். இருக்கிறது 1.5 கண்ணு. கண்ணாயிரம் பொய் சொல்ற? என் பேர் கண்ணாயிரம் தான். என்ன சாப்பிடுற? கஞ்சி. என்ன கஞ்சி? கோதுமை கஞ்சி. கோதுமை கஞ்சி சாப்பிடுறியா? ஏன் சாப்பிடுற? கொடுத்தாங்க சாப்பிடுறேன். கொடுத்தா என்ன வேணாலும் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். நான் கொடுக்குறேன் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஐயோ ஏன்டா அடிச்ச? என்ன டாலா? Come on. Stop. Come on. யார் மேன் சிரிச்சது? Shut up. ஐயா, புடி மேன். Get out. Follow me. இவன் என்ன கேஸ்? கஞ்சா கேஸ். கஞ்சா. இவன் என்ன கேஸ்? கொலை கேஸ். Shut up. இவன் என்ன பார்த்து கண்ணடிக்கிறான். சார் இவனையா சார்? இல்ல சார், உங்களை தான் சார். ஏ சார், பெண்களை பார்த்து கண்ணடிச்சதாக இவன் மேல கேஸ். யா, கோர்ட்டுக்கு வந்த உடனே ஜட்ஜ பார்த்த உடனே கண்ணடிச்சான். ஓ மை காட். இவன் என்ன கேஸ்? பிச்சைக்காரன் சொத்தை திருடிட்டான் சார். ஏமேன் பிச்சைக்காரன் சோத்து திருண்ண. இங்க ஃபிகரையே காணோம். கீழே பாருங்க சார். இவன் என்ன தப்பு பண்ணான்? காலேஜ் பண்ண கற்பழிச்சிட்டான் சார். இவனா? ஐயோ பயங்கரமான ஆள் சார். ஹாய். மறைக்காத மேன், கணமுடு. என்ன கேஸ்? கடத்தல் கேஸ். என்ன கடத்தல்? பொம்பளைகளை கடத்தின உள்ள கொண்டாந்து போட்டாங்க. உன்னை யாரும் கடத்தல? அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதைங்க. இவங்க எல்லாம் கலாட்டா பண்றதா சொன்னீங்க. ஒழுங்கா தானே நிக்கிறாங்க. நாங்க தான் சார் நிக்க வச்சோம். அது எனக்கு தெரியாதா? இல்லன்னா இவங்க ஒழுங்கா நிக்க மாட்டாங்களா? ஹலோ, நான் ரொம்ப பொல்லாதவன். ஆமா. இந்த ஜெகதீப் ஜெயிலரா இருக்க வரைக்கும் யாரும் கலாட்டா பண்ணி தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. என்ன மேன் குசு குசுன்னு பேசுறேன்? சத்தமோட்டு பேசுமே. இவங்க எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. சத்தமோட்டு பேசு. சின்னக்கணும் அடைக்கிறவங்க தப்பிச்சிட்டாங்க சார். தப்பிச்சிட்டாங்களா? தப்பிக்கிட்டு வாட்? தப்பிச்சிட்டாங்களா? இதை ஏன் நான் சத்தமோட்டு சொல்றேன்? நீங்க தானே சார் சொல்ல சொன்னீங்க. நான் சொல்றேன், நீ சொல்லுவியா? கேட்ட கட்டியா பூட்டிட்டீங்களா? பூட்டியாச்சு சார். கேட்ட பூட்டியாச்சு. இனி யாரும் தப்ப முடியாது. Come on, follow me. ஏமேன் கூடயே வரீங்க? நீங்க கூப்பிட்டீங்களா சார்? எஸ், நான் கூப்பிட்டல. Come on. Follow me. அடைக்கலாம் தப்பிச்சிட்டான். அவங்களாம் பெரிய ஆளுங்க. அப்படி வெளியே கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு அதுக்குமே சொல்லாத. நான் சொல்றேன், பணத்தை வாங்கியா இருப்பான். அப்படி இருந்தாலும் உன்ன மாதிரி இருப்பான். அதிகமா தடவாத, தூங்கிடுவேன். பணத்தை கொண்டு போய் வீட்டு நாளைக்கு காலையிலேயே சரண்டர் ஆயிடுவான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சம்பாரிச்சு 5-6 கிரவுண்ட் வாங்கிருப்பாரு. பாருங்க சும்மா பாருங்க. ஐயப்பனுக்கு எவ்வளவு வேணா பண்ணலாம். சும்மா சுருட்டி போடுங்க. ஆமா, முன்பின் தெரியாத ஆளை நம்பி 50 ரூபா கொடுத்து கம்பி நீட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? நம்பி கொடுத்த எங்கிட்ட இருந்து கம்பி நீட்ட நினைச்சா தம்பியா தவடவே சாமியே. கடைக்காரர தினம் இதே நேரத்துக்கு வருவேன். யாரா இருக்கணும் என்ன? சாமியே சரணமையப்பா. சாமி இதுல ஏதாவது போடுறதே உங்க குறையெல்லாம் தீந்துரும். என்ன சாமி? 8,000 ரூபாய். தினம் இதே நேரத்துக்கு வருவேன். 1,000 ரூபாய் ரெடியா இருக்கணும் என்ன? அடுத்த கடைக்கு போகணும். ஒரே இடத்துல நின்னுகிட்டு இருந்தா போடுங்க. சாமியே சரணம். இனிமே வட்டிக்கு வாங்க வேண்டாம். அப்படி ஒரு நிலைமையை கொடுப்பான்னு ஐயப்பனை வேண்டிங்க. இந்த வட்டியை கட்டுறத ஐயப்பன் நல்ல வசூல கொடுப்பான். நான் வரட்டா? சாமியே சரணமையப்பா. இந்த சத்தத்துக்கே தனி உயிர் இருக்குடி. என்ன நல்ல கலை தான். நான் கூட வந்திருக்கேன். நீ வராட்டு கலைக்கு நாகாதா? எந்திரிடா, நான் படுக்கணும்.
பெரிய குழந்தை அழுகுறான். பெரிய குழந்தை நீதான் அவனை கொஞ்சணும். ஏன் நீங்க கொஞ்சம் கூடாத? எனக்கு கொஞ்சம் ஆசை அவனை தூக்க முடிஞ்சாலடி கொஞ்சறதுக்கு. என்னடி இது? அடே எந்திரிடா. எந்திரிக்க மாட்டேன். அடே நொண்டி மேல எந்திரிக்கிறா இல்லையாடாப்பா? கடிச்சு நான் மேல படுத்துருவேன். அப்புறம் நீ சட்னியா போயிருவ. எந்திரிடா ஐயா, எந்திரிடா எந்திரிடா எந்திரிடா. ஐயோ என் கண்ணு, ஏண்டா அழுவுற? இந்த தொட்டியில நான் படுக்கணும்னா இந்த நொண்டி போய் எந்திரிக்க மாட்டேங்கிறான். எப்பாடி நீ இந்த தொட்டியில படுத்தினா உத்தரம் எடுத்து உன் மேல விழுந்துரும். நான் படுத்துட்டா நம்ம வீட்டுக்கு பின்னாடி குட்டை இருக்கிற அதுல போய் படுற. அதான் நீ போய் படு. பாத்தியா அம்மா, இந்த தொட்டில நான் படுக்கணும். இல்ல என்னை தூக்கி இடுப்பு ஒடிச்சிருட்டா. அதே உத்துல இடிஞ்சு உன் மேல விழுந்தாலும் பரவாயில்ல. ஐயே அவனுக்கு இடுப்புல வச்சுக்காது. ஏதாவது ஏடா உடமாயிடும். அண்ணா உன் அபிப்பிராயத்தை மாத்திக்கிறா. நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது இவன் ரோலர் மாதிரி உருண்டுகிட்டே இருந்தாடா. அட சும்மா இருங்க. புள்ள ஒழுங்கா பிறக்கணுமே நான் அங்க பிரச்சனை பண்ணேன். சமய கட்டலையா? எங்க பண்ணுனா என்ன? டேய் டேய் நொண்டி பேர எந்திரடா. நீங்க தர பாத்துக்கு பின்ன எப்படி பறக்குமா? பாத்தீங்களா, நம்ம பெத்த பிள்ளையே நம்மள பாத்துக்கிட்டு சொல்றேன்டி. ஏங்க இருக்கிற பாவ மூட்டை பத்தாதா? ஆமாடி, ஒரு மூட்டைனால இது சரியான மூட்டடி. சாமியே பாருங்க, கீழே போடுங்க. கொண்டாங்க, நான் போடுங்க. சாமியே வரானே. சரி, நான் கண்டுக்காத, நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க சாமி வாங்க. மாலையும் கருத்துமா நீங்க வந்தது ஐயப்பனே வந்த மாதிரி இருக்கடே. சாமி மலைக்கு போறீங்களா இல்ல போயிட்டு வரீங்களா? சும்மா சாமிட்டு போய் நடக்க வருவாரு போவாரு. உனக்கு என்ன? நீங்க உட்காருங்க சாமி. ஐயப்பன் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான். ஆமா ஆமா, இந்த நீலிமலை போற வழியில படியில எங்க குடும்பத்துல பாதி பேர் இருக்காங்க. போனீங்கன்னா எங்க படிப்படியா எங்க குடும்பத்தையே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இங்க வாடி. இங்க பாரு, எல்லாம் என்னமோ வெள்ளை வெள்ளையா வருது. இங்க இருக்குது இங்க இருக்குது, கொஞ்சம் விட்டா இங்க எல்லாம் இருக்குது. ஏண்டி பாருங்க, இன்னைக்கு நீங்க உண்டியல் எடுத்துட்டு வெளியில போக வேண்டாம். பேசாம வீட்லயே உட்காந்துருங்க. என்னடி கட்டிங்க. கட்டியா? நேத்துல இருந்து உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, பட முடியல. இப்ப தாண்டி நம்ம குடும்பத்துக்கு கட்டி வருது. ஐயா அப்பா சொல்றியாங்க. என்னப்பா செய்கிறேன்? சொல்லிடா, உடம்பெல்லாம் அரிக்குதுடா. அப்பா என்னமோ உண்டி எடுத்துக்க மாட்டாரு. ஏண்டா? அதான் சொரி வச்சுக்க பார்த்தாதா? அம்மா அம்மா, கட்டிதா? இல்ல, நீ வாங்கின வட்டி கட்டியா குட்டி போட்டிருக்கு. அடே தம்பி, என்னடா அண்ணா, இவர்கள் செய்த பாவம். இப்போது இவர்கள் நிலை பரிதாபம். போறானா? போடா தம்பி. ஏங்க இதுக்கு நமக்கு பிறந்த பிள்ளைங்க தானே? பிரசவத்துக்கு நான் தான் ஊர்ல இல்லையாடி. அம்மா எதுக்கு டாக்டர் போய் பார்த்துட்டு வருவாங்க? ஏடி ரோட்ல எல்லாம் இப்படி சொரிஞ்சுக்கிட்டே வந்தா நல்லாவா இருக்கு? எதுக்கு நீ இந்த துண்டுல இப்படி மரத்தை புடிச்சுக்க? நான் சொரிஞ்சுட்டு வரேன். புடி சீக்கிரமா போ. அப்படியே போ. ஓடி. ஐயோ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இங்க வாடி. உடம்புல எந்த துணியும் போட முடியல, பட்டாய் எரியுது. கத்தாதீங்க கத்தாதீங்க, இந்த கஞ்சியை குடிங்க. என்னடி கஞ்சி? ஏண்டி வாய்க்கு ருசியா ஏதாவது காரமா கொடுக்க கூடாதா? கஞ்சினா அதுவும் உப்பு இல்லாத கஞ்சி. காரமா தான் சாப்பிடலாம் டாக்டர் சொல்லி இருக்காரு. ஏடி என் பேரே சிங்காரம், அதுல இருக்கிற காரத்தை எடுத்துட்டா நான் சிங்காயிருவேனேடி. நம்ம பிள்ளைங்க சொன்ன மாதிரி இது தெய்வ தண்டனை தான் போல இருக்குங்க. பொய்யா கருப்பு துணியை கட்டி காசு சம்பாரிச்சதுனால இப்ப எந்த துணியுமே உங்க மேல பட முடியலையே. பாரு பண்ட போட்டிருக்குதையா. அந்த காசை வட்டிக்கு விட்ட என்னையும் அந்த ஐயப்பன் சும்மா விடலையே. ஒரு வாரமா டாக்டருக்கு செலவாகுதே தவிர குணமான பாடலையேடி. நாளுக்கு நாள் அதிகமாகுதே. நம்ம தேவையில்லைங்க, பக்கத்து வீட்டுல பேசிக்கிறாங்க. உங்களை மாதிரி ஐயப்பன் பேரை சொல்லி ஏமாத்தி காசு சம்பாதிச்சு ஒரு குடும்பத்துக்கு குஷ்டரோகம் வருதாங்க. குஷ்டமா? ஐயா சாமி, ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா சாமி. ஐயோ ஏங்க, உங்களை குஷ்டரோகியா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலையே. உன்னையும் வண்டி இழுக்கிறவளா பார்க்க முடியலையேடி. ஏண்டி நமக்கு அந்த நிலைமை வந்துருமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் என்ன செய்வேன்? யாருகிட்ட போய் கேட்பேன்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
சரவையப்பா, எப்போ உங்களுக்கு இந்த நல்ல எண்ணம் வந்ததோ அதுல இருந்து நல்ல காலம் தான். சாமி, அந்த ஐயப்பன் பேர சொல்லி உண்டியல் எடுத்து ஊரையெல்லாம் ஏமாத்துனே. இப்ப அந்த ஐயப்பன் என் உடம்பெல்லாம் உண்டியலா ஆக்கிடுவான் போல இருக்குது. சாமி, நாங்க செஞ்ச தவறெல்லாம் உணர்ந்துட்டோம். இந்த வியாதி தீர ஒரு வழி சொல்லுங்க சாமி. ஏமாத்தி சேர்த்த சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்க. சாமி, தானம் பண்ணிட்டு அந்த வியாதி குணமாயிருமா? சந்தேகத்தோட எதையுமே செய்யக்கூடாது. அன்னதானம் செய்யறது ஐயப்பனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். பயபக்தியோட இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து 48 மைல் பெரிய பாதையில நடந்து போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணி உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டா இந்த நோய் நிச்சயம் குணமாயிடும். ஐயோ, நான் போனதே இல்லையா சாமி. அது 48 மைல் எப்படி சாமி நான் தனியா நடந்து போவேன்? நானே குருசாமியா இருந்து நானே உன்னை கூட்டிட்டு போறேன். சாமி, இப்பவே உங்க கையால அவருக்கு மாலை போடுங்க சாமி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் விரதம் இருக்க சொல்றேன். நீங்களே அவரை கூட்டிட்டு போங்க. இந்த வியாதி குணமானா சரி. ஐயப்பா, நீதாப்பா காப்பாத்தணும். எது வேணாலும் கேட்டு சாப்பிடுங்க. வாங்க வாங்க. உன் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஐயப்பன் நம்ம நம்பினவங்கள ஐயப்பன் என்னைக்குமே கைவிட மாட்டான். அந்த கலியுக தெய்வம் ஐயப்பன் கிட்ட மட்டும் யாருமே விளையாட கூடாதுங்கிறத நம்ம குடும்பத்தை பார்த்தாவது எல்லாரும் தெரிஞ்சு. ஏமா அப்பாவுக்கு தான் வியாதிலாம் தீர்ந்து போச்சு. இனிமே எதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க 2 பேரும் ஊருக்குள்ள அலைய வைக்கிற பத்தாடா சாமி. பெரிய பயிருக்கு அறிவு வளரவே மாட்டேங்குது. சின்ன பயிருக்கு கை விளங்காம இருக்குது. அதுவும் நல்லா ஆகணும். என்ன சாமி செய்யறது? அடுத்த வருஷம் அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களே கூட்டிட்டு போவோம். எல்லாம் ஐயப்பன் தான் துணை.